வணக்கம், வெல்கம் டு யோக தந்திராஸ். நம்ம ஒரு செயலை சிறப்பாக செய்கிறதுக்கு மனம் சமநிலையில் இருக்கணும்னு பார்த்தோம். அதற்கு தந்திரா நமக்கு நிறையா டெக்னிக்ஸ் தருது. அதில் ஒன்று மூச்சை கவனித்தல், அதை தியானம் நம்ம சொல்கிறோம். மூச்சை மூச்சை கவனிக்கிறோம், மூச்சில் பயணம் பண்ணுறோம், மூச்சாகவே மாறுறோம். அதுக்கு பேர் தான் தியானம், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிள். இது இவ்வாறு செய்கிறதுனால என்ன பயன்? மனம் சமநிலைப்படுது. நாம் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் மிகவும் உன்னதமாக இருக்கிறது. மன நிறைவோடு செய்கிறோம். இதுதான் அதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இதை செய்ய முடியல அப்படிங்கிறவங்களுக்கு சடங்குகள், கோவில்கள், சம்பிரதாயங்கள்னு சொல்லி சில வழிகளை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே ரெகுலராக போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம், அங்கே பலிபீடம் இருக்குது. அந்த பலிபீடத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? நம்மளோட ஈகோவை இறக்கி வைக்கிறோம். எப்படி வேண்டுறோம்? என்னோட ஈகோ, அதாவது நான் என்ற அகந்தையை இங்கே நான் பலி கொடுக்குறேன். என்னுடைய கோபம், காபம், குரோதம் போன்ற தீய எண்ணங்களை இங்கே நான் பலி கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மன நிறைவோடு அதை நாம் நான் ஒரு மிகச்சிறந்த மனிதனாக மாறுறேன், இது எல்லாத்தையும் இங்கேயே இறக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயில் உள்பிரகாரத்துக்குள்ளே போகும்போது அங்கே கடவுளை தரிசிக்கிறோம். அது நமக்கு நம்மளோட இஷ்ட தேவதையோ இஷ்ட தெய்வத்தை அங்கே வணங்குறோம். போய் அப்படி வணங்கிட்டு எப்படி வணங்கும்போது எப்படி ஆகிறோம்? முழு அன்பு நிறைந்த ஆட்களாகவே மாறிடுறோம். ஏன்னா அங்கே நம்ம ஈகோவை தூக்கி வச்சிட்டோம்னாலே நமக்கு அங்கே மனம் எப்படி ஆயிடுது? மனமற்ற நிலைக்கு ஆயிடுவோம். கடவுள் தன்மையாகவே ஆயிடுறோம். அப்போ நாமளும் அங்கு கடவுளாகவே மாறிடுறோம். அப்போ ஈகோவை இறக்கி வச்சிட்டோம்னாலே நாம் கடவுள் தாங்க. இதை நமக்கு இன்டைரக்டாக நமக்கு தந்திரா சொல்லி தருது. அப்போ சரி, ரைட்டு, நம்ம கடவுளாகவே ஆறிட்டோம். நம்மளை அங்கே உள்ளே 1 மணி நேரம் உட்கார வைக்கிறாங்களா? வெளியே தள்ளுறாங்க. வெளியே அடுத்த ஆட்கள் வர்றாங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, நம்ம வெளியே வந்துடும். வெளியே வந்தவுடனே நம்ம கடவுள் தன்மையோடய வர்றோமா? இல்லை. சரி, அதுக்கும் உள்ளே வச்சுருக்காங்க நமக்கு தந்திராவில். வந்துட்டு வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய கொடிமரத்தில் என்ன பண்ணுறோம்? சாஷ்டாங்கமாக உழுகிறோம். எப்படி சாஷ்டாங்கமாக உழுகிறோம்? என்ன பண்ணுறோம்? எல்லாம் நீயே, நான் என்னால் எதுவும் நடக்கலை, சரண்டர் ஆகிறோம். அங்கே சரண்டர் ஆகிறோம். சரண்டர் ஆகிட்டு என்ன பண்ணுறோம்? என்னால் நடக்கலை எதுவும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு விதையை உள்ள நம்ம இன்புட் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்குள்ளே ஒரு மலர்ச்சி வந்துட்டு நம்ம கொடிமரத்தில் இப்போ நம்ம மேலே பார்த்தோமே ஆனால் மேலே ஆகாயம் தெரியும். அதோட தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உன்னதமான நிலையை நாம் அடைய முடியும். அப்போ நாம் பண்ண வேண்டியது ஈகோவை இறக்கி வச்சிட்டோம்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் யாவும் மிக நேர்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க. இதுதான் தந்திராவோட எளிமையான ஒரு டெக்னிக். புரிதல் இவ்வளோதான். ஈகோ இல்லாட்டி நாம் செய்கின்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும் மிகச்சிறப்பாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். இது ஒரு விஷயம். ரைட்டு. அடுத்து இன்னும் ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுற தொழிலை ரொம்ப சந்தோஷத்தோடும் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடையும் அதை செய்யும் பொழுது, நம்ம ஒரு தொழில் நேர்மையோடு செய்யும் பொழுது நாம் அங்கே எப்பயுமே வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்கோம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.